எல்லோருக்கும் வணக்கங்க. நேற்று வந்து ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது எவ்வளோ கஷ்டம்னு தெரிகிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம பிஸ்னஸ் அப்படியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே பண்ணி பார்க்கணுங்க, அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு 20 கட்டி எடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆகும் க்ளீன் பண்ணேன். யாராவது பிரண்டை துவையெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு கட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த கை எவ்வளோ நமைச்சல் எடுக்கும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அது அவ்வளோ கஷ்டங்க. இப்போதைக்கு நம்ம ஆள்லாம் போடலை. இனிமேல் வருங்காலங்களில் இதை வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆள் போடணும், இதுக்கும் மிஷினரிஸ் வாங்கணும், எல்லாமே பண்ணணும். இப்போதைக்கு நான் தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. நைட்டு 2 மணி நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுப்பேன். காலையில் எழுந்திரிச்சு சமைப்பேன். இப்படி தான் போயிட்டுருக்குதா. அதை கூட வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து விலைவாசி வந்து இனி வருங்காலங்களில் எல்லாமே ஜாஸ்தி ஆகுங்க. இப்போ எப்போவுமே என்ன சொல்கிறதா, எனக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக நல்ல நிலமையில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய மனசு வேணும். ஆனால் ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தோன்னா பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு தருவாங்களா இருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், 100 ரூபா நமக்கு கொடுக்குறதுக்கு அந்த 100 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பொருள், அதுக்குன்னு நான் வந்து தரமில்லாத பொருளோ உங்களுக்கு பயனில்லாத பொருளோ தரப்போகிறது கிடையாது. ஒன்றுமே பார்த்து பார்த்து செய்யணுன்னு தான் இருக்கேன். இப்போ இட்லி பொடி 3 வகையாக செய்ய போகிறோம். 3மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கிற மாதிரி, உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். அதே போல் நமக்கு தொக்கு வெரைட்டியாக இருக்கட்டும், பிரண்டை செய்கிறோம், வத்த குழம்பு செய்கிறோம், பூண்டு செய்கிறோம், பாகக்காய் செய்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிறத நான் தரப்போகிறேன். எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் எதையுமே செய்ய போகிறது கிடையாது. ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மைக் வாங்கி வைக்க சொன்னீங்க, அது நான் ட்ரை பண்ணுறேன். நான் பேசுகிற வாய்ஸே எனக்கு இப்படி தான் திக்கி தான் வருது. என்ன பண்ணுறது, நீ கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேச மாற்றிக்க பார்க்குறேன். அப்புறம் எல்லாத்துக்குமே நன்றிங்க. இதில் வர்ற ஒரு காசுமே பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸுகளுக்குன்னு ஒரு அமௌண்ட் அது போயிருங்க. நான் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 1-2 கருத்தடை பண்ணி விடணும். நம்ம பார்க்குறது இல்லாமல் யாராவது ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டிகளுக்கு நம்ம பண்ணி விடணும் வருங்காலங்களில். அப்படிங்கிறது தான் நான் இந்த பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கேன். இது முழுக்க இவனுங்களுக்கானது தான். சரிங்களா? அதில் எந்த ஒரு உங்களுக்கு டவுட்டு வேண்டாம். வீடியோ பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் தரேங்க.